அனைவருக்கும் வணக்கம். இந்த சுற்றுப்பயணத்தில் மிகவும் பேசப்படும் பொருள்களில் ஒன்றாக இந்த புகைப்படம் சம்பந்தமாக என்னிடமே பல பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இதில் திசை திருப்புவதற்காக திட்டமிட்டு சொல்லப்படுற ஒரு வதந்தி. இதில் எந்த ஒரு உண்மையும் இருக்க முடியாது, இல்லை, அதுக்குரிய தேவையும் இல்லை. இந்த 4 புகைப்படம் மட்டுமல்ல, இதோட பல புகைப்படங்கள் சீமான் அன்னைக்கு அன்னையோட, தளபதிகளோட, போராளிகளோட இருக்கிறதெல்லாம் உறுதியாக இருக்கும். உண்மை 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 அதைத்தான் நான் நேரடியாகவே அவர்களுக்கு கொடுக்கிற பதிலே உங்கள் ஊடகம் மூலமாக நான் தெரிவிக்கலாம் என்றிருக்கிறேன். ஏனென்றால் பல தொலைக்காட்சியிலேயே இப்போ இந்த உண்மைகள் வெளியில வருது. அதாவது கடந்த 15 வருடங்களாக மௌனம் காத்த இருக்கக்கூடிய தளபதிகள், முன்னாள் போராளிகள் அவர்களே இந்த அநியாயத்தை, இந்த தேர்தல் களத்தில் திசை திருப்ப வேலையும் பல விதமாக சீமான் அன்னைக்கு சேருகிறதையும் பொறுக்க முடியாமல் அந்த களத்தில் நின்றவர்களே இன்று வெளிப்படையாக சீமான் அன்னைக்கு பின்னால அவருக்கு உறுதுணையாக அங்கு நடந்த உண்மைகளை சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். அப்ப இந்த பட சம்பவம் என்பதுகள் கூட எவ்வளவு ஒரு சிறுபுலத்தனமாக இவர்கள் கையாளுகிறார்கள் என்றால், அந்த சிறுபுலத்தனமாக கையாளுறதுக்கு காரணமே இன்றைக்கு திராவிடம் அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கு. அப்ப அவர்களுக்கு என்னத்தை கையில் எடுத்தாவது திசை திருப்பணும். இல்லை, இன்னைக்கு அவர்கள் கட்டின பிம்பம் என்பது பெரியாரை வச்சு. அவர்கள் ஒரு நாளுமே கருணாநிதி ஆட்சி கொடுப்போம் என்று சொன்னது கிடையாது. திராவிட மாடல் ஆட்சி கொடுப்போம் என்று ஒரு தேர்தலையும் சந்தித்தது கிடையாது. அவர்கள் பெரியார பிம்பமாக வச்சு, ஆனால் 18 வருடங்கள் திமுகவே பெரியாரை எதிர்த்து போராடின பேசின விடயங்கள் எல்லாம் படு மோசமாக எல்லாம் இருக்கு. அதெல்லாம் அதால தான் பெரியாரை பற்றிய ஒரு பொது அபிப்பிராயத்தை, அவருடைய வரலாற்று சார்ந்த ஆவணங்களை பொது உடைமை ஆக்குறதுக்கு இவ்வளவு தயங்குறாங்க. அப்ப இதெல்லாம் வெட்ட ஒழிப்பா உடைஞ்சு சுக்குநூறாக இந்த திராவிட பிம்பம் உடையுது. அப்படி உடையிற நேரத்துல அதை திசை திருப்புறதுக்கு இன்னொன்றை கையெடுக்கிறாங்க. இந்த இடத்துல சீமான் அன்னைக்கு சேரறியோனும் தேசிய தலைவரை இதுல கொண்டு திசை திருப்ப பார்க்குறாங்க. அதில் அந்த பருப்பெல்லாம் வேகாது. என்ன ரொம்ப காலமா 50-60 வருடமாக பொய்யுக்கு மேல பொய்ய சொல்லி இன்னைக்கு திமுக எடுத்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு காலமும் தனிச்சு நின்று ஒரு நாள் கூட போட்டியிட இல்லை, ஒரு தேர்தலை கூட தனிச்சு சந்திக்க இல்லை. கூட்டணி என்று 10-20 கட்சிகளை சேர்த்துட்டு அவங்களுக்கு பணபலத்தோட ஆட்சி அமைச்சிருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. அமைச்ச ஆட்சியாவது ஒழுங்கா செய்தாங்களா? ஒரு ஆட்சியாவது தொடர்ச்சியா ரெண்டாவது ஆட்சிக்கு மாறினாங்களா? ஒரு 5 வருஷம் ஆண்டுட்டு அந்த ஆட்சியின் பலத்துல அடுத்த 5 வருஷம் இந்த மக்கள் ஆணை கொடுத்தாங்களா? இப்போ ஜெயலலிதாவுக்கும் கொடுத்துருக்காங்க. அதிமுக ஆண்டிருக்கு. திமுக 5 தடவை ஆட்சி செய்திருந்தாலும் ஒரு தடவை கூட தொடர்ந்து 2 தடவை ஆட்சி செய்யல. ஒரு 5 வருடம் ஆட்சி செய்வார்கள், அடுத்தது ஆட்சி மாற்றம் வந்துடும். அதுல என்ன தெரியுதுன்னு சொன்னா, இவங்க பொய்யுக்கு மேல பொய்யை சொல்லி அவங்க ஆட்சி கிடைக்கிற சந்தர்ப்பத்தை கூட அடுத்த ஆட்சி தொடர்ந்து நம்ம ஆட்சியா இருக்கணும்ன்ற இது இல்லாம கூட்டணி வச்சு இப்படி ஒரு பிம்பத்தின் அடிப்படையிலையும் போலியின் அடிப்படையிலையும் அவங்க சம்பாதிச்சது மட்டும்தான் குறியா வச்சிருந்தவங்க. யார் என்னத்தை கொண்டு நிறுத்தினாலும் கமிஷன் சரியா இருந்தா கையெழுத்து வச்சிருவாங்க. அப்ப தமிழர்களுடைய நலன் சார்ந்தோ, தமிழ் மண்ணுக்கான மக்களுக்கான நலன் சார்ந்தோ இதுன்ற அழிவை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லாம இதுதான் மாற்றான் கையில கொண்டு போய் ஆட்சியை கொடுத்தா கிடைக்கிற விளைவு. தமிழ்நாடு இன்னைக்கு இவ்வளவு தூரத்துக்கு இழந்திருக்கிறோம் என்று சொன்னா இதுதான் பலன். தமிழருடைய அந்த பெருந்தன்மையை இவங்க இந்த ஒரு விசுவாசமும் இல்லாம, ஒரு நன்றி உணர்வும் இல்லாம அழிச்சிருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ அப்போ இந்த இடத்துல அவங்களுக்கு ஏதோ ஒரு பிம்பம்,
கை கொடுத்துட்டே இருக்கு. அதுதான் இந்த பொய்யாக கட்டி அமைப்ப இந்த திராவிட ஸ்டொக்கும். திராவிட ஸ்டொக்குன்னு கர்நாடகாலேயோ கேரளாலேயோ ஆந்திராலேயோ ஒரு இடத்துலையுமே இல்லாத திராவிடம் தமிழ்நாட்டில் மட்டும் இவங்களுக்கு கை கொடுத்துட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம எல்லாமே பொய்யான பிம்பத்தில் உருவாக்கப்பட்டது தான். இந்த பெரியார்ன்ற விடயமும் ஒரு பொய்யுக்கு மேல் பொய்யா, ஒரு அறம் சார்ந்து ஒரு நீதியான ஒரு விதையில இருந்து முளைச்சது, அது சரியா வளரும். இங்க பொய்யுக்கும் புறம்பாட்டுக்கும் இருந்து விதைச்சதுகள் எப்படி சரியா அமையும்? அப்ப இன்னைக்கு சீமான் வந்து அந்த பிம்பத்தை ஒரேடியா சுக்குநூறா உடைச்சிட்டார். இன்றைக்கு யாரும் கனவு கூட கண்டு விடாத அளவுல எல்லாரும் பல முயற்சிகள் எடுத்த இடத்துலையும் சீமான் வந்து சரியான இடத்துல கொண்டு போய் அந்த தட்டி விட்டுருக்கார். தலைவருடைய அண்ணன் யார், தலைவருடைய அண்ணன் பையன் யாருன்றது இங்க டிபேட்டே கிடையாது. ஏனென்றால் தேசிய தலைவருடைய அம்மா அப்பாவே அந்த தேசம் சார்ந்து அவர்களுடைய பங்களிப்பு மிக பெரிதாகவும் முன்னுதாரணமாகவும் இருந்ததால அந்த பங்களிப்பு வெளிப்படையா வந்தது. அந்த அந்த சந்தர்ப்பத்திலேயே தலைவருடைய அண்ணன் என்று சொல்லிக் கொண்டவரும் அவருடைய மகன் என்று இவர் சித்தப்பா என்று சொல்லிக் கொண்டவரும் இது என்ன கருணாநிதி குடும்ப ஆட்சியா நடக்குது? இயக்கம் தேசிய தலைவர் என்று சொல்லிக்க அவருடைய தியாகம் என்ன, அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது, தற்புகளை சேமிக்கிற தலைவன் அவர். அதுதான் சொல்றேன். தேசிய தலைவருக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. இந்த ரத்த உறவு என்ற உறவை தவிர தேசிய விடுதலை தளத்தில் இவருக்கு எந்த ஒரு சம்பவம் இல்லை. இப்ப நீங்க கூட இந்த ஊடகத்துல இவ்வளவு அர்ப்பணிப்போட செயல்படுறீங்க, ஒரு கொள்கையோட செயல்படுறீங்க. இப்போ உங்க அண்ணன் குடும்பம் வந்து உங்களை வந்து என்ன சொல்லுவாங்க, உனக்கு வேலை வெட்டி இல்லை, பரதேசி மாதிரி ரோட்டா அலைஞ்சு ஊரா அலைஞ்சு திரிகிற, எங்க குடும்பத்துக்கே அவமானமா இருக்கு, இப்படித்தான் திட்டிட்டு இருப்பாங்க. நாளைக்கு அவங்க வந்து உங்க தியாகத்தையோ உங்க பயணத்தை பத்தி அவங்க பேசினா என்ன பேசுவாங்க? அவங்க ஒரு உரிமை கூறுவாங்களா? கூறலாமா? தகுதி இருக்கா? ஆனா கூடவே உங்களோட கேமராமேனா திரிகிறவர், உங்க கூடவே திரிகிறவருக்கும் உங்களுடைய தியாகத்தை தெரியும், உங்க பேச்ச உங்க இதுகளை பார்க்கறவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி தானே இப்ப தேசிய தலைவரை அவருடைய சிந்தனையை உள்வாங்கி அதன்படி நடப்பவர்கள், அது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான 50,000 மாவீரர்கள் அந்த சிந்தனைக்கு உயிரை கொடுத்துருக்காங்க, இன்னைக்கு உயிர் போட வச்சிருக்காங்க. இவங்க எல்லாம் எத்தனை மாவீரர் நாளுக்கு போய் அது மாவீரருக்கு அனுஷ்ட கொடுத்துருக்காங்க. ஸோ ரத்த சம்பந்தம் என்றுட்டு ரத்த உறவுன்றதுக்காகவே அதை நாம ஏத்துக்க முடியாது. தேசிய தலைவரும் அதை ஏத்துக்கிறது இல்லை. பொய்யுக்கு மேல பொய்யா சேர்ந்திருக்காங்க, அவ்வளவுதான். அது யார் இயக்கினாலும் சரி, அவரா பேசுறதுக்கு அவருக்கு அந்த நாலேஜ் இல்லை. அதனாலதான் நீங்க வடிவா அவருடைய பேட்டியலை எல்லாம் பாத்தீங்கன்னா தனியா கொடுத்த பேட்டி எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் 3 பேர் சேர்ந்து கொடுக்குற அந்த விவாதத்திலையும் கலந்துக்கிறார். அந்த 4 பேர் கலந்துக்கிற விவாதத்துல மற்ற 3 பேரும் வந்து வெவ்வேறு டாபிக்ல வெவ்வேறு கருத்துக்களை சொல்றாங்க. இவர் அதுல இருந்துட்டு சொல்லி கிளிப்பிள்ளைக்கு சொன்ன மாதிரி அவருடைய பாகத்தை மட்டும் சொல்லிட்டு விடுறார். அப்ப இதுல இருந்தே பார்க்கும் ஒவ்வொருவருக்கும் தெரியும் இவருக்கான என்ன ரோல் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் பாட்டில் வந்து முன்னுக்கு பின் முரணாகவே பேசுறாரு. ஒரு பக்கம் சொல்றார், தாங்க தான் தேசிய தலைவருடைய வீர மரணத்தை உலகத்துக்கு சொல்லி செய்தது, அதுக்கு சீமானனை சப்போர்ட் பண்ணலன்னு வேற குறை சொல்றாரு. மறுபக்கம் பார்த்தா உலகத்துல மாவீரர் நாள் எப்படி எங்கெங்க எல்லாம் நடந்திருக்கு, தமிழ்நாட்டிலேயே ஆகப்பெரிய மாவீரர் நாளா அத்தனை மலைக்குள்ள இவ்வளவு இதுக்குள்ள அர்ப்பணிப்போட செய்ததெல்லாம் நாம பார்த்தோம். அப்ப எத்தனை மாவீரர் நாள்ல வந்து இந்த செய்தி வந்து சொல்லப்பட்டது, இல்லாட்டி இப்படி ஒன்று அனுஷ்டிக்கப்பட்டது, இல்லாட்டி இதுக்கான ஒரு விடயத்தை கலந்து பட்டது. இதுல எனக்கு ஒரு நீங்க வந்து ரத்த சம்பந்தம் கிடையாது, ஆனா
தொப்புள் கொடி உறவுன்னு சொல்லக்கூடியது நம்ம சொல்றோம். அதுல நீங்க வந்து எடுத்திருக்க இந்த சிரமங்களும் கஷ்டங்களும் களப்பணிகளும் வந்து ரொம்ப அளப்பரியது. ஆனா அவர் வந்து ரத்த சொந்தம் நீங்க சொல்றீங்க. ஆனா அதுக்குள்ள அந்த ஒரு வீரியமானதோ ஒரு ஆதரவோ கிடையாது. தமிழ் தேசியம் கொண்டு வரோம், அதுக்கு ஏன் வர? இப்ப ஜெயலலிதா செத்தா பிறகு பெங்களூர்ல இருந்து தீபான்னு ஒருத்தர் வந்தாங்க இல்ல, வந்து திடீர் அரசியலுக்குள்ள வந்து பூந்தாங்க இல்ல. அவங்க திடீர் அரசியலுக்குள்ள வரைக்க என்ன மாதிரி சொன்னாங்க, நான் ஜெயலலிதாண்ட வாரிசு என்று சொல்லிட்டு தான் வந்தாங்க. அவங்க இங்க களமாடினாங்களா, இங்க அரசியல்ல இருந்தாங்களா, இல்லாட்டி ஏதாவது ஒரு பங்கு செய்தாங்களா? இல்லையா? அதே மாதிரி இவரும் வந்து என்ன சொல்றாருன்னா, தேசிய தலைவருடைய 2009 மௌனிச்சா பிறகு இவங்க எல்லாரும் வராங்க, தாங்க நானும் ரவுடி தானுன்னு சொல்லிட்டு வந்து சேர்றாங்க. அப்ப இந்த இவர்களுடைய போக்கு விடுதலை போக்கு அல்ல. விடுதலை தளத்தில் இருந்து செயல்படுற எவருமே என்ன மாட்டாங்க. இப்ப நீங்க திமுகவை பாருங்க, அவன் அடிமை என்றாலும் விசுவாசமான அடிமையா இருக்கிறான். நீங்க திமுக காரன்ட்ட போய் கேளுங்க, உன்னுடைய சீஃப் மினிஸ்டரா திமுக குடும்பத்தில் இருந்து, ஸ்டாலின் குடும்பத்தில் இருந்து அதை தவிர்த்து வேற யாரையும் சூஸ் பண்ணுவா இருந்தா, நிர்ணயிப்பியா இருந்தா ஆற நீ விரும்புற என்று நீங்க திமுக காரன்ட்ட போய் கேளுங்க. அடிச்சு சத்தியம் பண்ண சொல்ல இல்ல 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 ஸ்டாலின் குடும்பம் மட்டும்தான் வர்றதுக்கு தகுதி, வேற யாருக்குமே தகுதி இல்லைன்னு. எதுக்கு? அந்த அமைச்சரா இருக்கிறவனே என்ன சொல்றேன், 4வது பரம்பரைகளையும் நான் அடிமையா இருப்பேன். ஸோ அதுக்கு இருந்தா அவனுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிட்டு இருக்கு. அதே நேரத்தில் உண்மையான சனாதனம்ன்றது திமுகவில் ஸ்டாலின் குடும்பம் தான் முழுமையா நிறைவேற்றுது. பொய்யும் பிரட்டும் பித்தலாட்டவும் தான் இவங்களோட வேலை. இல்ல அது வந்து உண்மையிலே சாப்பிடுறது இல்ல, அதைத்தான சொல்றேன். அவங்க சாப்பிட நிதர்சனமா இருக்கிற ஒரு விடயத்தை மிகப்படுத்தி திரிவுபடுத்தி இதெல்லாம் ஒரு இஷ்யூவா, ஒரு தேசிய விடுதலை நடந்துட்டு இருக்கு, 2 தேசத்துல வந்து இழந்ததை மீட்போம், இருப்பதை காப்போம் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு அளவுல தியாகங்கள் நடந்துட்டு இருக்கு. நீங்க எல்லாம் தெருவா கிராமமா ஊரா போய் மக்கள் மத்தியில போய் தமிழ் தேசியத்தை கட்டி எழுப்பி கொண்டிருக்க, அவர் ராமக்கறி சாப்பிட்டாரா இல்லையா, தேசிய தலைவர் கையால பரிமாறினாரா இல்லாட்டி ஸ்பூனால சாப்பிட்டாரான்றதா பேச்சு. அவர்கிட்ட ஒரு நிருபர் கேட்டார், அதுக்கு ஒரு பதில் சொன்னார். உபசரிப்பு தமிழர்களுடைய உபசரிப்பு உலகம் அறிந்தது. இல்லாட்டி இவங்களை 50 வருடம் ஆள விட்டுருப்போமா? இந்த பெருந்தன்மையும் உபசரிப்பும் இப்படி இருக்கிறதாலதான் இவங்களை எல்லாரையும் நாம 50 வருஷமா ஆளை விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். நாம எல்லாம் அழிஞ்சாடும். உண்மையா வந்து இந்த தவளை கதை தான் எனக்கு ஞாபகம் வருது. ஒரு கொதிக்கிற தண்ணியில ஒரு தவளையை உள்ளுக்கு போட்டீங்கன்னா ஜம்ப் பண்ணி வெளியில வந்துடும். ஆனா அதே குவளையில அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா சூடாக்கினா தவளை உள்ளுக்கு இருக்கும். அது கொதிச்சு பாயில் ஆகி அந்த தவளை வந்து அப்படியே அவிஞ்சு செத்துடும். ஆனா வெளியில வராது. ஏன்னா அவ்வளோ ஸ்லோவா வெந்நீராகி கொதி நீராகி தண்டான. அது மாதிரி தான் தமிழன் இங்க இந்த கதை 40-50 வருஷமா அவங்க ஏமாத்தி இந்த திராவிட ஸ்டோக்கில் நல்லா குற்ற சமூகத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. திருப்பதி உண்டியலுக்கு எப்படி லஞ்சம் கொடுத்து அவன் செய்கிற பாவத்தில் கணக்கு போட்டு ஒரு கமிஷன் கொடுக்குறாங்களோ, அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க திருப்பதி பெருமாளை வந்து நாம் கமிஷன் கொடுத்து தானே வைக்கிறோம். எனக்கு இத்தனை பங்கு தாரேன்னு சொல்லி கொண்டு போய் கியூவில் நின்று உண்டியலில் போடுறாங்க இல்ல. அதே ஆட்டிடியூட் அதே மாதிரி இங்கே மக்களுக்கும் வந்து 5 வருஷத்துக்கு ஒருக்கா உனக்கு 5000 ரூபா தாரேன், 5 வருஷத்துக்கு உன்னுடைய கடனை நான் ஒரே செட்டில்மெண்ட்டில் செட்டில் பண்ணிடுறேன், எதுவும் கேட்காத, நம்ம பாட பார்க்குறேன், நீ உன்னை பாட பார்த்துக்க. இதுதான் இங்கே நடக்கிற திராவிட ஸ்டாக் அரசியல். இன்னைக்கு உலக தமிழர் மத்தியில வந்து இது வந்து பார்த்திருப்பாங்க, தெரிஞ்சது எப்படி பதில் சொல்றாங்க? இல்லை, உறுதியா உலக தமிழர்களை பொறுத்தவரையில தாயகத்தின் விடுதலையும்
அந்த உணர்வையும் அந்த தியாகத்தையும் மிகவும் வலியோட சுமந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த விடியலை கொடுக்கக்கூடிய அந்த அதுக்கு தமிழ் தேசியத்தை பலப்படுத்துகிற எந்த சக்தியாக இருந்தாலும் அந்த சக்திக்கு பின்னால அணிதிரண்டு தங்களுடைய ஆதரவையும் புகழையும் சேர்த்துட்டே இருப்பாங்க. அந்த வகையில தான் சீமானனே யாரது, அவருக்கு பின்னால இவ்வளவு சக்தி, இவ்வளவு இளையோர் பட, இத்தனை பொதுமக்கள், இத்தனை உலக தமிழர்கள் எல்லாம் அணிதிரண்டு நிற்கிறதுக்கு என்ன காரணம்? இத்தனை பேர்ல எத்தனை பேரை சீமானனை பார்த்திருப்பார், இல்லாட்டி பேசியிருப்பார். அவருடைய பேச்சுகளும் அவருடைய செயல்பாடும் அது அத்தனையும் தேசிய தலைவருடைய சிந்தனையின் அடிப்படையில் நடக்குதுன்றத புரிஞ்சவன் சீமானனை ஏற்றுக்கிறாங்க, அவருக்கு சப்போர்ட் பண்றாங்க. அவருடைய அந்த பயணத்துல முழுமையாக பங்கு கொள்றாங்க. அவங்களுடைய பங்களிப்பு மட்டுமில்லை, அவர்களுக்கு பின்னால தங்களால் முடிஞ்ச அந்த ஆதரவை கொடுக்க பார்க்குறாங்க. ஸோ இதுதான் எந்த ஒரு தமிழனாக இருந்தாலும் மனித நேயத்தை நேசிக்கக்கூடிய யாரா இருந்தாலும் இதைத்தான் செய்வாங்க. செலுத்துற சக்தியோ அது இருக்கு. 5000 கொடுத்து வாங்கினாலும் வாக்கு சாவடிக்கு போய் அந்த மைக்கு சின்னத்துல வாக்கு செலுத்துறதுக்கான வாய்ப்பு மக்களுக்கு இருக்கு. அப்ப இதைத்தான் நாம உறுதிப்பட சொல்றோம். உங்களுக்கு எதிர்த்து போராடுறதுக்கு வலிமை இல்லைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க வாக்கு செலுத்துங்க. நிச்சயம் உறுதியா இருக்கிறது மட்டுமில்ல, மக்கள் சில உரிமையோட சிலதுகளை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. இதான் குற்ற சமூகம்ன்றது. சிலாக்கள் சொல்றாங்க 4000 ரூபாய் வாக்குக்கு தான் என்னுடைய வீட்டுல 5 பேர் இருக்கிறாங்க, அப்ப 20000 ரூபாய் தந்தா தான் உனக்கு வாக்கு, இல்லாட்டினா சீமானுக்கு போட்டுட்டு போயிட்டே இருப்பேன். கொடுத்தவன் முதலாவது தவறு, ரெண்டாவது இந்த குற்ற சமூகத்தை உருவாக்கினவனும் வந்தான். ஆனா மக்கள் இந்த 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 சிஸ்டத்துக்குள்ள ஊறி போய் இருக்கிறாங்க. அப்ப மக்களும் உணர வேண்டும் என்னன்னு சொன்னா, நீ கொடுக்குறியோ இல்லையோ, வாங்குறியோ இல்லையோ, சரியானவர்களுக்கு வாக்க செலுத்துறதன் மூலமா தான் அடிப்படை மாற்றத்துக்கு நீ உதவுற. அப்ப அந்த அடிப்படை மாற்றம் வரணும்னா நீ வாங்குற பக்கம் வாங்கு, அதை நான் குறை சொல்ல இல்லை, குற்றம் சொல்ல இல்லை. ஆனா கொடுக்குற வாக்க அந்த விவசாய சின்னத்துக்கு முன்னாடி கொடுத்துட்டு இருந்த இன்னைக்கு அதையும் களவாடிட்டாங்க. எப்படி விவசாயியா இருந்து உறுதுணையா செயல்பட்டு இருந்தாங்களோ அதையும் ஒரு குறுகிய காலத்துல களவாடிட்டாங்க. இன்னைக்கு சரி கத்திக்கிட்டே இருங்க இந்த ஒளி வாங்கிய கொடுத்துருக்காங்க. அப்ப மைக் சின்னத்துல நீங்க கொடுத்துருங்க. அந்த வாக்கு மைக் சின்னத்துல கொடுத்துறது மூலமா உறுதியா நீங்க ஒரு மாற்றத்துக்கான வழியை கொண்டு வரலாம். இப்ப ஈரோடு கிழக்குல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 14 மாதம் தான் இருக்குது, 5 வருஷத்துல 3வது தேர்தல். அப்ப குறைந்தபட்சம் இந்த ஈரோடு தேர்தலில் இந்த வாக்கை கொடுத்து இங்க ஒரு நாம் தமிழர் எம்எல்ஏ உருவாக்குவீங்களா இருந்தா இந்த அடுத்த ஒரு வருஷத்துல தமிழ்நாட்டில் உள்ள எல்லா தொகுதிகளுக்கும் உணர வச்சிருவாங்க ஒரு நாம் தமிழர் எம்எல்ஏ இந்த தொகுதி எவ்வளவு பலமா இருக்கும், எப்படி எல்லாம் செயல்படும் என்றத. ஒரு தொகுதியா இருந்தாலும் அது முன்னுதாரணமா இருக்கும். ஆளுங்கட்சிருக்காங்க, நீங்க ஒரு மாற்று கட்சியில இருந்து இருக்கிறப்ப உங்களுக்கு தேவையான ஒரு நிதி கொடுத்து இது செய்யணும்னு சொல்லி கொடுத்துட மாட்டாங்க. அவங்க கொடுக்குறாங்க இல்லைன்னு. நாங்க தமிழ் மக்கள் ஒன்று யோசிக்கணும், எங்கள்கிட்ட இருக்கிற வளங்களை நாங்க தாராளமா காக்கலாம். ஒரு சரியான தலைமை இருக்குமா இருந்தா. இன்றைக்கு சீதா லட்சுமி தங்கச்சி அவங்க ஆசிரியரா 13 வருஷம் பணி செய்திருக்காங்க, டிவி ஆப்ரேட்டராக இருந்திருக்காங்க, சம்பளத்துக்கு வேலை செய்ய கூட இந்த மக்களோட சம்பந்தப்பட்ட துறையில் இருந்திருக்காங்க. நாம் தமிழர் கொள்கையில அவர்களுக்கு உட்பட்ட சக்திக்குள்ள நிறைய விடயங்கள் மாற்றத்தை காண்பிக்கலாம். உறுதியாக 234 தொகுதியும் நம்ம கைவளம் மருமா இருந்தா, நாம ஆட்சியில் இருப்பமா இருந்தா கதை வேற, கையெழுத்து போட்டு நிறைய மாற்றங்களை கொண்டுடலாம். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, ஒரு 14 மாசம் சீதா லட்சுமி அக்கா இந்த
இந்த தொகுதியின் பிரதிநிதியா இருக்கைக்கு மற்ற தொகுதிகள் உணர்ற அளவுக்கு இங்க மாற்றங்களை கொண்டு வரலாம். இங்க மாற்றம் கொண்டு வரணும்னா அதுக்கான பொருளாதாரம் வேணும்லங்க. எந்த ஒரு பொருளாதாரமும் இல்லாம அன்றாட காட்சியா இருந்து கொண்டு நாம் தமிழர் கட்சி பாசறைகள் மூலமா எவ்வளவு வேலை செய்யறாங்க. தம்பி தங்கைமார் எத்தனை லட்சக்கணக்கில் மரங்கள் அரசுல இருந்து வர நிதி உங்களுக்கு தேவையில்லைன்றீங்க. தேவையில்லைன்னு சொல்லல, வந்தால் லாபம், வர்றது போனஸ், வராட்டி வேலை அதிகமா நடக்கும். நாம் தமிழர் அரசியல்ன்றது, தமிழ் தேசிய அரசியல்ன்றது இந்த மண்ணுக்கான மக்களுக்கான சேவை அரசியல். அப்ப அந்த சேவை அரசியல்ல அது எப்படி நடந்துட்டு தான் இருக்கும். நம்ம தம்பி தங்கைமார் தொடர்ச்சியாக அந்த சேவையை புரிஞ்சுட்டு தான் இருப்பாங்க. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி எப்படி மூணாவது பெரிய கட்சியா வளருதுன்னா அவரவருடைய சம்பாதியத்துல அவரவருடைய பாக்கெட்ல இருந்து சம்பளத்துல இருந்து அவங்க எடுத்து செலவழி பண்ணித்தான். யாருமே அங்க சேர்த்து பரம்பரை பணக்காரனா இல்லாட்டி வாரிசு அரசு பண்ணி வர இல்லை. அப்ப இது ஒரு மக்களுக்கான மக்களிடம் இருந்து அன்றாட பிரதேசியலா இருக்கிறவங்க கட்டி எழுப்புற இந்த அரசியல். அதனால அவங்க அதிகாரத்துக்கு வரைக்க அந்த அதிகாரத்தை சரியான முறையில பயன்படுத்தி இன்னும் மேல பாவிப்பாங்கன்றதா என்னுடைய கருத்தா இருக்கு. நன்றி, வணக்கம்.